சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, கூடைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது சேனலை பார்க்கும் நண்பர்கள் ஒரு லைக் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் 6/7/2024 சனிக்கிழமை. வளர்பிறை பிரதம திதி 4:26 பின்னிரவு வரை, பின் துவிதியை திதி. புனர்பூசம் நட்சத்திரம் 4:48 பின்னிரவு வரை, பின் பூசம் நட்சத்திரம். வியாகாரம் நாமயோகம் 52:18 நாளிகை வரை, பின் கர்சனம் நாமயோகம். கிம்ஸ்துக்கண கரணம் 26:18 நாளிகை வரை, பின் பவகரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். மிதுன ராசி இருப்பு 1:45 நாளிகை. விவாக சக்கரம் நடு. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். யோகினி கிழக்கு. திருக்கணித சிரார்த்த திதி பிரதமை. வாக்கிய சிரார்த்த திதி பிரதமை. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 9:12 முதல் 10:48 வரை. யமகண்டம் பகல் 1:59 முதல் 3:34 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7:06 முதல் 7:36 வரை. முற்பகல் 10:48 முதல் 1:06 வரை. பிற்பகல் 5:06 முதல் 7:36 வரை. இரவு 9:06 முதல் 10:06 வரை. இன்று தனிய நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சந்திரன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இன்று விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசராசி அல்லது மேச லக்ன நண்பர்களே, மேசராசிக்கு ராசியில் செவ்வாய், 2ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன், 4ஆம் பாவத்தில் புதன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி, 12ஆம் பாவத்தில் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது போட்டியாளர்கள் விலையை செல்வார்கள். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள், சொத்து பிரச்சனைகள் விலையில் நன்மைகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். பெரியோர்களின் ஆலோசனை பயனளிக்கும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர் வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள்: செவ்வாய், சனி, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 8, 80, 35, 3, 30, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு.
ரிஷவராசி அல்லது ரிஷவ லக்ன அன்பர்களே, ரிஷவராசிக்கு ராசியில் குரு, 2ஆம் பாவத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன், 3ஆம் பாவத்தில் புதன், 5ஆம் பாவத்தில் கேது, 10ஆம் பாவத்தில் சனி, 11ஆம் பாவத்தில் ராகு, 12ஆம் பாவத்தில் செவ்வாய், 2 மற்றும் 3ஆம் பாவங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷவராசிக்கு தரும் பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. போக்குவரத்து தொழில்துறையினர், இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 51, 78, 4, 40, 31, 8, 80, 98. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசியில் சூரியன் சுக்கிரன் சந்திரன், 2ஆம் பாவத்தில் புதன், 4ஆம் பாவத்தில் கேது, 9ஆம் பாவத்தில் சனி, 10ஆம் பாவத்தில் ராகு, 11ஆம் பாவத்தில் செவ்வாய், 12ஆம் பாவத்தில் குரு. ராசி மற்றும் 2ஆம் பாவங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மனச்சஞ்சலம், மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன வருவாய் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலாளர்கள் சிறந்து விளங்குவார்கள்.
மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 5, 50, 86, 6, 51, 78, 4, 40, 31. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே, கடகராசிக்கு ராசியில் புதன், 3ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சனி, 9ஆம் பாவத்தில் ராகு, 10ஆம் பாவத்தில் செவ்வாய், 11ஆம் பாவத்தில் குரு, 12ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று ராசிக்கு பயிற்சியாகும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள். புதிதாக வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள், கதை, கவிதை, கட்டுரை எழுதுபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 6, 51, 78, 3, 30, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சனி, 8ஆம் பாவத்தில் ராகு, 9ஆம் பாவத்தில் செவ்வாய், 10ஆம் பாவத்தில் குரு, 11ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 12ஆம் பாவத்தில் புதன், 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 12ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். சிம்மத்த ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். தாய் தந்தையரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சிம்மத்த ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திரர்களின் உயர் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன வருவாயை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழி எதிர்பார்த்த ஆதாயம் கிட்டும். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 6, 51, 78, 3, 30, 93, 1, 64, 10. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் கேது, 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், 9ஆம் பாவத்தில் குரு, 10ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 11ஆம் பாவத்தில் புதன். 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 11ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், கதை, கட்டுரை, கவிதை எழுதுபவர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். தாய் தந்தையரின் ஆலோசனை பயனளிக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன், சுக்கிரன், குரு, சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 5, 50, 86, 6, 51, 78, 3, 30, 93, 8, 98, 80, 1, 64, 10. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தன்வந்திரி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை வடகிழக்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு 5ஆம் பாவத்தில் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு, 7ஆம் பாவத்தில் செவ்வாய், 8ஆம் பாவத்தில் குரு, 9ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 10ஆம் பாவத்தில் புதன், 12ஆம் பாவத்தில் கேது,
9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 10ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழிலாளர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். உங்களது புத்திரர்களின் அளவில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ் தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது போட்டியாளர்களை வெற்றி போட்டு சாதனை புரிவீர்கள். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். தொழிலாளர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் அளவில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துறை வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உயர் கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 51, 4, 40, 31, 5, 50, 86, 9, 81, 90. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன நண்பர்களே, விருச்சக ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சனி, 5ஆம் பாவத்தில் ராகு, 6ஆம் பாவத்தில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் குரு, 8ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 9ஆம் பாவத்தில் புதன், 11ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 9ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 3, 30, 93. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி, 4ஆம் பாவத்தில் ராகு, 5ஆம் பாவத்தில் செவ்வாய், 6ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 8ஆம் பாவத்தில் புதன், 10ஆம் பாவத்தில் கேது, 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு சந்திரன் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நன்மையான பலன்கள் ஏற்படும். இன்று பின்னிரவுக்கு மேல் 8ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகிறார். சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையினருக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். பொருளாதார ரீதியாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதர வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். குடும்பத்திற்கு தேவையான தன வருவாய் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ந்தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மாணவர்கள் கல்வி சம்பந்தமான முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் மாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர்களின் அளவில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் செவ்வாய், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 8, 80, 98, 1, 64, 10. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகர ராசி அல்லது மகர லக்ன அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, 3ஆம் பாவத்தில் ராகு, 4ஆம் பாவத்தில் செவ்வாய், 5ஆம் பாவத்தில் குரு, 6ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 7ஆம் பாவத்தில் புதன், 9ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 7ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர்கள், கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புதிதாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 58, 5, 50, 86, 9, 90, 81. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண நண்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, 2ஆம் பாவத்தில் ராகு, 3ஆம் பாவத்தில் செவ்வாய், 4ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 6ஆம் பாவத்தில் புதன், 8ஆம் பாவத்தில் கேது, 5ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 6ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ஆசிரியர்கள் சிறந்து விளங்குவார்கள். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதர வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இருந்த தடைதாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு, புதன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 60, 51, 4, 40, 31, 5, 50, 86, 9, 90, 81. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் குரு, 4ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன், 5ஆம் பாவத்தில் புதன், 7ஆம் பாவத்தில் கேது, 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று 5ஆம் பாவத்திற்கு பயிற்சியாகும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது.
தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், கட்டுமான தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தொழிலாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் மாத நட்சத்திர பலன்கள். மாணவர்கள் கல்வி சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் உள்ள சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுய தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சீருடை பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சுத்துவழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கல்வி ஸ்தாபனங்கள் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 6, 51, 78, 5, 50, 86. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.